பாஜக கூட்டணியில் எதிர்பார்த்த தொகுதிகள் ஓபிஎஸ் அணிக்கு கிடைக்கவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பாஜக சின்னத்தில் போட்டியிட ஓபிஎஸ் தரப்பு தயங்குவதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. வேறு வழியில்லை என்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்க்க ஓபிஎஸ் திட்டம் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெபர்சன், முழு விவரங்கள். ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களோடு இன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. முன்னதாக அந்த கூட்டத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் மைக்கில் பேசினார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட சார்பில் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்று பொதுவெளியில் பேச ஓபிஎஸ் அழைப்பு விடுத்தார். ஆனால் யாருமே அவரிடம் அது போன்று பேசுவதற்கு முன்வராததின் காரணமாக ஓபிஎஸ் தனி அறையில் அமர்ந்திருந்தார். தொடர்ந்து அவரிடம் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் நேரடியாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டம் சார்பில் 2 நபர்கள் என உள்ளே அனுமதித்து அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும், எவ்வளவு பணம் செலவிட முடியும் என்பது குறித்து ஓபிஎஸ் கேட்டறிந்திருக்கிறார். அத்தோடு தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் உங்களுடைய கருத்து என்ன, ஒருவேளை பாஜகவில் நமக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் உள்ளிட்ட கேள்விகளை அந்த நிர்வாகிகளிடம் ஓ பன்னீர்செல்வம் கேட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஜேசிடி பிரபாகரன், வெள்ளமண்டி நடராஜன், அதே போல ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து தனி அறையில் இருந்து ஒரு ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பாஜகவுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அங்கிருந்து தொலைபேசி மூலமாக பேசியதாக சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் பாஜக திட்டவட்டமாக ஓபிஎஸ் அணிக்கு சீட்டு ஒதுக்குவதில் சிக்கல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்று 3 மணியோடு பாஜக கூட்டணி முடிவை அறிவிக்க இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கூட்டணி முடிவான பின்னர் இங்கிருந்து 3 மணிக்கு மேலாக இன்று மாலை இங்கிருந்து டெல்லி தலைமையிடம் ஒட்டுமொத்த ஃபைல்களையும் அங்கு அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அத்தோடு ஒரே ஒரு தொகுதி ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு ஒதுக்கப்படும். அதுவும் பாஜக போட்டியில், அதாவது தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் அவரிடம் இறுதியாக பேசியதாக தெரிகிறது. இதற்கு உடன்படாத ஓபிஎஸ் நிர்வாகிகளை தக்க வைக்க வேண்டும் என்றால் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் நிர்வாகிகளை தக்க வைக்க முடியாது என்பதின் காரணமாக அவருடைய முடிவை மறுபரிசீலனை செய்து இந்த தேர்தலின் போட்டியிட போவதில்லை என்றும் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் முன்னெடுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பின்னர் நேரடியாக வந்த ஓ பன்னீர்செல்வம் இங்கு கூடியிருந்த நிர்வாகிகளிடம் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக நாளை பத்திரிகையாளர் சந்திப்பு தனது இல்லத்தில் நடைபெறும் என்று தெரிவித்து சென்றது. அங்கிருந்த நிர்வாகிகளை சோகத்தில் ஆழ்த்தியது. காலை முதலே ஏதேனும் ஒரு முடிவு எட்டப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் ஒரு தொகுதி மட்டுமே பாஜக ஒதுக்கியதன் விளைவாக, அதுவும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று பாஜக தெரிவித்ததன் விளைவு தற்போது ஓபிஎஸ் தேர்தலை, இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, ஆனால் பாஜகவுக்கு பிரச்சாரம் என்ற நிலைப்பாடை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மாவட்டத்தில் இருந்து வந்த நிர்வாகிகள் முன்னிலையில் இதை அறிவிப்பதற்கு யோசித்த ஓ பன்னீர்செல்வம் தனியாக நாளை தனது இல்லத்தில் பாஜகவுக்கு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.